உண்மைதாம்மா. கார் ஓட்ட வேண்டாம்னு 1000 தடவை சொன்ன என்னத்துக்கிட்ட அவ கேட்கல. விதி விபத்ரூபத்துல வந்து விளையாடிடுச்சு. ஐயோ கடவுளே, நான் 1000 கோயிலை சுத்தி என்ன பிரயோஜனம்? கடைசியில என் மருமக முகத்தை கூட பார்க்க முடியாம பண்ணிட்டியடா. அம்மா 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 என்னாச்சு அம்மா? ஐயோ அம்மா, நீ நேர மாசம் கர்ப்பிணியாச்சே, ஏமா வேலைக்கு வந்த? பிடிடி மெதுவாமா, மெதுவா போ. அண்ணே சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டாங்கண்ணே. ராமராவ், டாக்டர் என்ன சொன்னாரு? மருந்தால அம்மாவை குணப்படுத்த முடியாது, மருமகளாகத்தான் முடியும்னு சொல்லிட்டாருங்க. ராஜா, நீ தனிமரமா நிக்கிறதுதான் எனக்கு வியாதி. எங்க என் குடும்பத்துக்கு வாரிசு ஏற்படுத்தாம போயிடுவனும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கப்பா. மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களாம்மா? நான் மறுபடியும் எந்திரிச்சு நடமாடணும்னா நீ உன் வைராக்கியத்தை மாத்தித்தான் தீரணும். ராஜா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. அம்மா, நீங்க சொன்னாலே போதும். இந்த பாரு, அந்த பொண்ணுடைய போட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதாம்மா. சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசுபிரானே, நீ கேட்காமையே இந்த காணிக்கையை நான் உனக்கு செலுத்துறேன். நான் அன்னைக்கே செத்துருப்பேன். ஆனா என் வயிற்றுல இருந்த இந்த குழந்தை, அதை அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவனை உன்கிட்ட சேர்த்துட்டேன். இனி அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை உன்னுது. என் கடமை முடிஞ்சது, என் கதையும் முடிஞ்சது. அவனை காப்பாத்து கர்த்தா, அவனை காப்பாத்து. என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தைக்கு, என் குழந்தை, என் குழந்தை. ஐயா, ஐயா, யாராவது ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறத பாத்தீங்களா? ஐயா, 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 இது என் குழந்தையா, என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா. உன் குழந்தையா? உன் குழந்தைங்கிறதுக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரமா? பெத்த தாய்கிட்டே ஆதாரம் கேக்குறீங்களா? ஐயா, இவனை இப்பதான் கோயில விட்டு வரையா. நீ கர்த்தர் கிட்ட ஒப்படைச்ச, கர்த்தர் இந்த கர்னல் டேவிட் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இனிமே இந்த குழந்தைக்கு உனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல, நீ போலாம். ஐயா, நான் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போனவையா, இவனாவது எனக்கு மிஞ்சிட்டோம். ஆமா, இந்த குழந்தைய உன்கிட்ட நான் கொடுத்தா மறுபடியும் இது மாதிரியான முயற்சியில ஈடுபட மாட்டேன்னு என்னம்மா உத்தரவாதம்? சத்தியமா செய்ய மாட்டேயா. ஆல்ரைட், உன்னையும் இந்த குழந்தைய நான் காப்பாத்துறேன். நான் சொல்றபடி செய். என்னோட வா. உண்மையிலேயே உன் கதை கொடுமையானதாம்மா. கர்த்தருக்கு 1000 கைகள் இருக்குது,
ஒரு கையால அடிச்சா 10 கைகளால அடைச்சுக்குவாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, கணவன் கணவன் பெருமையா சொன்னியே, அந்த கணவன் யாருமா? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. அதை மட்டும் என்ன கேட்காதீங்க. எப்பவும் சொல்ல மாட்டேன்னு நான் அவர்கிட்ட ஆணையிட்டு கொடுத்திருக்கேன் ஐயா. ஆல்ரைட் ஆல்ரைட். கணவனுடைய கெட்ட குணமும் தாயுடைய நல்ல குணமும் தான் ஒரு குழந்தைக்கு வந்து அமையும்னு சொல்லுவாங்க. கணவனை விரட்டி அடிச்சது கூட ஒரு வகையில நல்லதான் நல்லதான். எங்க வீட்டுல யார் யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்களே, யாரையுமே காணுமே? ஏன் இல்ல, இந்த கர்னல் டேவிட்டுக்கு அன்பான மனைவி, அழகான 3 புதல்விகள், 2 புதல்வர்கள். எங்க குடும்பம் ரொம்ப பெருசுமா, ரொம்ப பெருசு. ஆமா, அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? அங்க இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு சுலபமா ஒரு கேள்வி கேட்டுட்டேன். அந்த ஒரு கேள்வியில தாமா என் வாழ்க்கையே அடங்கியிருக்குது. உன் கதை கண்ணீரால் எழுதப்பட்டதுன்னு சொன்னேன். என் கதை ரத்தத்தால் எழுதப்பட்டது. நான் ஒரு கர்னல். போர்க்களத்தில் எதிரிகளை திட்டமிட்டே வீழ்த்தினேன். ஆனா எதிரியின் கையால் என்கிட்ட இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் கேம்ப்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன். வீடு தீப்பற்றி எரிஞ்சிச்சு. அந்த தீயில ஐயோ, என் குடும்பமே நாசமாயிடுச்சு. ஒரே ஒரு மகன் மட்டும் உயிரோட இருந்தா. அவளை கையோட கூட்டிக்கிட்டு போனேன். போய்கிட்டே இருந்தேன். திடீர்னு எதிரியுடைய ஆட்கள், எமனுடைய வாரிசுகள், இரத்த காட்டேரிகள் எங்களை சூழ்ந்துகிட்டாங்க. என்ன கட்டி போட்டுட்டு ஏன் கண் முன்னாலேயே ஐயோ ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்? என் மகனுடைய கற்பை மாறி மாறி சூறையாடுனாங்க. நான் மிருகமான என் கட்ட அறுத்து எரிஞ்சேன். எதிரியினுடைய துப்பாக்கியை பிடுங்கின. பட்டு 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 எல்லாத்தையும் சுட்டு தள்ளுது. அதுக்கு பிறகு என் மக கிட்ட நான் போடுனேன். அம்மா அம்மா, உன் கற்ப சூறையாடுன பாவிங்க அத்தனை பேட்டையும் சுட்டு போசிக்கிட்டேன்னு சொன்னேன். அவ எதுவுமே பேசல. மானம் போன பிறகு உயிர் இருந்தன்னு போயன்னு என்னை விட்டுட்டு போயிட்டா. இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு வாரிசு, ரத்த பாசம் என்னை விட்டு போயிடுச்சு. இதுதாம்மா நான் அனாதையான கதை. நான் அன்பு செலுத்த, என் மேல அன்பு செலுத்த இந்த உலகத்துல யாராவது இருக்க மாட்டாங்களான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியா கர்த்தர் என் மேல இறக்கப்பட்டு நான் பெறாத இந்த மகளையும் அந்த பேரனையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாருமா. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? பாருமா, இனிமே உன் பேரு அன்னலட்சுமி இல்ல, லட்சுமி. லட்சுமி லட்சுமி, இனிமே நீ இங்கதான் இருக்க போற. வேண்டாம் ஐயா, என்னால உங்களுக்கும் சிரமம் வேண்டாம். நான் போன இடமெல்லாம் இல்லம்மா, இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க போடுற பிச்சை இருக்குதே, அது கடவுளுக்கே கடன் கொடுத்த மாதிரிமா, கடன் கொடுத்த மாதிரி. நான் சொல்றதை கேடுமா, நீ இங்கே இருமா. வாங்கிட்டு நான் என்ன கேட்கறது? வேலை இருக்கிறா, வேலை கிட்ட கேட்கிறேன். அடே சரி, சின்ன பையா, நீ தாத்தா கிட்டரு, உனக்கு துப்பாக்கி வாங்கி தரே, குண்டு வாங்கி தரே, பீரங்கி வாங்கி தரேன். கண்ணருகே வெள்ளி நிலா, கையருகே வண்ணப்புறா, கண்ணருகே
சொல்ல காலை வணக்கம் நாளும் வணங்குவது மிக நல்ல வழக்கம் அது இங்கு ஆறில் வந்த பழக்கம் தானே நூறில் வருவது கண்ணருகே வெள்ளி நிலா கையருகே வண்ணப்புறா சிறு பிள்ளை மேனி முல்லை பூவின் இனமோ மலத்தேன் தானும் தன்னமோ கண்ணருகே வெள்ளி நிலா கையருகே வண்ணப்புறா புகழும் பெருமைகள் அன்றும் இன்றும் என்றும் வளரவே அழகத்தமிழ் அகரம் முதல் எழுதுக கண்ணை உந்தன் அன்னை மகிழவே அறிவுலகம் உன்னை புகழும் பெருமைகள் அன்றும் இன்றும் என்றும் வளரவே கற்றுத் தெளிந்தவர்க்கு நல்ல கல்வி அறிந்தவர்க்கு எதிர்காலம் இருக்கு உச்சி முகர்ந்திடவோ உன்னை அழைத்திடவோ பச்சை கிளியை போல பறந்து வந்த பிள்ளை கனியமுதோ கண்ணருகே வெள்ளை நிலா